இன்னைக்கு உயிரியின் தோற்றமும் பரிணாமமும் என்ற பாடத்திலிருந்து நாம புவியின் தோற்றம் மற்றும் உயிரினங்களின் தோற்றம் பற்றி பார்க்க போறோம். உயிரியின் தோற்றம் என்பால் புவியில் உயிரினங்கள் தோற்றியது பற்றிய கோட்பாடுகள். பரிணாமத்திற்கான சான்றுகள். எளிய உயிரியிலிருந்து பரிணாமம் என்றால் என்ன? எளிய உயிரியிலிருந்து சிக்கலான உயிரிகள் தோன்றுதல். அதற்கான சான்றுகள் பற்றி பார்க்க போறோம். முதல்ல புவியின் தோற்றம். புவி பெருவெடிப்பு கோட்பாடுபடி தோன்றியது. அதாவது ஒரு பெரிய நெருப்பு கோலமாக அண்டம் அமைந்திருந்தது. அது வெடித்து அண்டங்கள், சூரியன், கோள்கள் போன்றவை தோன்றின. இதுதான் பெருவெடிப்பு கோட்பாடு. இது 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டது. அப்போது அண்டம் தோன்றியது. அண்டம் என்றால் என்ன? விண்மீன்கள், வாயு மேகங்கள், தூசுகளினுடைய தொகுப்பு அண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது விண்மீன்களின் தொகுப்பு அண்டம் என்று அழைக்கப்படுகிறது. விண்மீன்கள் என்றால் என்ன? ஒவ்வொரு விண்மீன்களும் ஒரு சூரியன் ஆகும். அதாவது விண்மீன்கள் ஒரு நெருப்பு கோலம். இந்த நெருப்பு கோலம் எப்படி உருவாகிறது? விண்மீன்களில் ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் மற்றும் கார்பன் போன்றவை காணப்படுகின்றன. ஹைட்ரஜன் வாயுக்கள் இணைந்து ஹீலியம் வாயுக்கள் உருவாகின்றன. கார்பன் இணைந்து நைட்ரஜன் வாயுக்களை உருவாக்குகின்றது. சில விண்மீன்களில் கார்பன் ஹைட்ரஜனுடன் வினைப்பட்டு நைட்ரஜனை உருவாக்குகிறது. இந்த அணுக்கரு இணைவு வினைகளின் மூலமாக பெருமளவு வெப்பம் ஏற்படுகின்றது. அதனால் சூரியன் நெருப்பு கோலமாக காணப்படுகிறது. எல்லா விண்மீன்களும் நெருப்பு கோலமாக காணப்படுவதால் ஒளிர்கின்றன. பூமியை விட 109 மடங்கு பெரியது சூரியன். சூரியனில் 73% ஹைட்ரஜனும் 25% ஹீலியம் வாயுவும் காணப்படுகின்றது. மேலும் ஆக்சிஜன், கார்பன், நியான், இரும்பு போன்ற வாயுக்களும் போன்ற தனிமங்களும் காணப்படுகின்றன. கோள்கள் என்றால் என்ன? கோள்கள் எப்படி உருவாகியது? அண்டவெளியில் காணப்படுகின்ற வாயு மேகங்கள் மற்றும் தூசுகள் ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு ஒரு கோளமாக உருவாகியது. அதாவது ஈர்ப்பு விசையினால் அணுக்கள், தூசு துகள்கள், வாயுக்கள் போன்றவை இணைந்து ஒரு கோளமாக உருவாகியது. அதுவே கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. நம்மளுடைய கோள் பால்வெளி விண்மீன் திரளில் உள்ளது. பால்வெளி விண்மீன் திரள் என்பது நம்மளுடைய அண்டத்தின் பெயர். அண்டம் என்பது நம்முடைய பால்வெளி அண்டத்தில் பால்வெளி விண்மீன் திரள் அண்டத்தில் 10⁻11 மில்லியன் விண்மீன்கள் உள்ளன. 10⁻11 மில்லியன் சூரியன்கள் உள்ளன என்று அர்த்தம். அதில் நம்மளுடைய பூமி எப்போது தோன்றியது என்றால் 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பால்வெளி விண்மீன் திரளில் பூமி தோன்றியது. பூமி தோன்றி 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினம் தோன்றியது. இப்போ உயிரினம் தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் பற்றி பார்ப்போம். சிறப்பு தோற்ற கோட்பாடு. சிறப்பு தோற்ற கோட்பாடு என்றால் என்ன? பூமியில் உள்ள உயிரினங்கள் யாவும் தெய்வீக படைப்புகள் ஆகும். அதாவது இறைவனால் உயிரினங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்பது சிறப்பு தோற்ற கோட்பாடாகும். சுய படைப்பு கோட்பாடு என்றால் என்ன? உயிரினங்களின் பிறப்பு உயிரற்ற பொருட்களில் இருந்து தோன்றியது என்பது சுய படைப்பு கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சேரிலிருந்து மீன்கள் தோன்றின, ஈர மண்ணிலிருந்து தவளைகள் தோன்றின, அழுகிய பொருட்களிலிருந்து பூச்சிகள் தோன்றின என்பது சுய படைப்பு கோட்பாட்டின் கருத்துக்களாகும். அதாவது உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிருள்ள பொருட்கள் தோன்றின என்பது சுய படைப்பு கோட்பாடு. அடுத்து உயிர் பிறப்பு கோட்பாடு. உயிர் பிறப்பு கோட்பாடு என்பது உயிருள்ள பொருட்களில் இருந்தே உயிருள்ள பொருட்கள் தோன்ற முடியும், உயிரற்ற பொருட்களிலிருந்து தோன்ற முடியாது என்பது உயிர் பிறப்பு கோட்பாடாகும். உயிர் பிறப்பு கோட்பாட்டினை கூறியவர் லூயிஸ் பாஸ்டியர் என்பவர் ஆவார். இவர் 1662ஆம் ஆண்டு ஒரு ஆய்வினை செய்தார். அந்த ஆய்வில் 2 குடுவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு குடுவையில் 2 குடுவைகளிலும் இறந்த ஈஸ்டுகளை வைத்திருந்தார். இறந்த ஈஸ்டுகளை எடுத்துக்கொண்டு அதை கொதிக்க வைத்து அந்த ஈஸ்டுகளை இறந்த ஈஸ்டுகளாக மாற்றினார்.
ஒரு குடுவையினுடைய வாய் வளைந்து மூடப்பட்டு காணப்பட்டது. மற்றொரு குடுவையின் அந்த வளைந்த மூடப்பட்ட பரப்பினை வெட்டி எடுத்து காற்று புகுமாறு வைத்தார். ரெண்டிலையுமே கிருமி நீக்கப்பட்ட இறந்த ஈஸ்ட் உள்ளது. இதுல காற்று புகவில்லை, இதுல காற்று புகுகின்றது. இந்த காற்று புகாத குடுவையில் பல நாட்கள் கழித்தும் இந்த கிருமி நீக்கப்பட்ட காற்று புகாத குடுவையில் நுண்ணுயிர்கள் எதுவுமே தோன்றவில்லை. ஆனால் வைத்திருந்த கிருமி நீக்கப்பட்ட இறந்த ஈஸ்டில் காற்று உட்புகுந்ததால் காற்றில் இருந்து நுண்ணுயிர்கள் உள்ளே சென்றன. இதனால் இதில் நுண்ணுயிர்கள் பெருக்கமடைந்து காணப்பட்டன. காற்று உட்புகும் குடுவையில் இருந்த இறந்த ஈஸ்டில் உயிரினங்கள் தோன்றியிருந்தன. கிருமி நீக்கப்பட்ட காற்று புகாத குடுவையில் இருந்த இறந்த ஈஸ்டில் நுண்ணுயிர்கள் எதுவும் தோன்றவில்லை. அப்ப ஏற்கனவே உயிருள்ள பொருட்களில் இருந்தே உயிரினங்கள் தோன்ற முடியும், உயிரற்ற பொருட்களில் இருந்து உயிரினங்கள் தோன்ற முடியாது என்ற கருத்தினை லூயிஸ் பாஸ்டியர் வெளியிட்டார். வேற்று கிரக காஸ்மிக் தோற்றம். வேற்றுக்கிரக காஸ்மிக் தோற்றம் என்பது விண்வெளியில் இருந்து வந்த விண்கற்களில் இருந்த ஸ்போர்களில் இருந்து நுண்ணுயிர்கள் தோன்றின என்பதே வேற்றுக்கிரக காஸ்மிக் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது விண்வெளியில் இருந்தே உயிர்கள் தோன்றியிருக்க வேண்டும். விண்வெளியில் உள்ள தூசு துகள்களில் இருந்து நுண்ணுயிர்கள் தோன்றியிருக்க வேண்டும். நுண்ணுயிர்கள் ஸ்போர்களை உருவாக்கும். விண்கற்களில் இருந்த ஸ்போர்கள் மூலம் நுண்ணுயிர்கள் பூமிக்கு வந்திருக்க வேண்டும். அதாவது பூமியில் விண்கற்கள் விழுந்து விண்கற்களில் இருந்த ஸ்போர்களில் இருந்து பூமியில் நுண்ணுயிர்கள் தோன்றியிருக்க வேண்டும். அந்த நுண்ணுயிர்களில் இருந்து பெரிய உயிர்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்ற கருத்து வேற்றுக்கிரக காஸ்மிக் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. பான்ஸ்பெர்மியா என்பது நுண்ணுயிர்களின் ஸ்போர்களுக்கு பான்ஸ்பெர்மியா என்று பெயர். விண்கற்களில் இருந்த நுண்ணுயிர்களின் ஸ்போர்களுக்கு பான்ஸ்பெர்மியா என்று பெயர். இந்த பான்ஸ்பெர்மியாவில் இருந்தே உயிரினங்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்ற கருத்தினை வேற்றுக்கிரக காஸ்மிக் தோற்றம் கூறுகின்றது. இந்த கருத்தை வெளியிட்ட அறிவியலறிஞர்கள் ரிச்டர், ஹெல்ம்ஹோல்ட்ஸ், அர்கீனியஸ் என்ற அறிவியலறிஞர்கள் வேற்றுக்கிரக காஸ்மிக் தோற்றம் பற்றிய கோட்பாட்டினை கூறினர். அடுத்து உயிரினங்களின் வேதி பரிமாணம். ஒபாரின் என்பவர் 1922 ஒரு ஆய்வினை செய்தார். அதே மாதிரி ஹோல்ஸ்டன் 1929 ஒரு ஆய்வினை செய்தார். இரண்டு அறிவியல் அறிஞர்களும் வேதி வினைகள் மூலமே உயிர்கள் தோன்றி இருக்க வேண்டும் என்று கூறினர். அதாவது ஒபாரின் மற்றும் ஹோல்ஸ்டீன் ஒரு குடுவையில் நீர் மூலக்கூறு, அமோனியா மூலக்கூறு, மீத்தேன் மூலக்கூறு, ஹைட்ரஜன் வாயு இந்த நான்கினையும் எடுத்துக்கொண்டு மின்வில்லின் மூலமாக வேதி வினையை நிகழச் செய்தனர். அந்த மின்வில்லின் மூலமாக 1073 கெல்வின் வெப்பநிலை உருவானது. அந்த மின்வில்லில் இருந்த மின்னழுத்த வேறுபாடு 75,000 வோல்ட் ஆகும். அதாவது அதிக மின்னழுத்த வேறுபாட்டை பயன்படுத்தி மின்வில்லினை உருவாக்கி அந்த மின்வில்லை மின்னலாக கருதினர். ஒரு செயற்கை மின்னலை உருவாக்கி அந்த மின்னலில் ஹைட்ரஜன், அமோனியா, மீத்தேன் நீர் மூலக்கூறுகளை வினைபுரிய செய்தனர். இது 18 நாட்களுக்கு பிறகு அந்த திரவத்தினை ஆய்வு செய்தனர். அந்த திரவத்தை ஆய்வு செய்த போது அதில் நிறைய 25 வகையான அமினோ அமிலங்கள், கரிம அமிலங்கள், அமைடுகள் போன்றவை தோன்றி இருப்பதை உறுதி செய்தனர். எனவே உயிரற்ற கரிம மூலக்கூறுகளில் இருந்தே உயிருள்ள பொருட்கள் தோன்றி இருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டனர். இந்த உயிரற்ற கரிம மூலக்கூறுகள் முதலில் கூழ்ம தொகுதியை உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த கூழ்ம தொகுதியிலிருந்து உயிரினங்கள் தோன்றி இருக்க வேண்டும் என்ற கருத்தினை ஒபாரின் மற்றும் கால்ஸ்டோன் கூறினர். அடுத்தது பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி என்றால் என்ன? எளிய உயிரிகளிலிருந்து சிக்கலான உயிரி தோன்றுதல் பரிணாம வளர்ச்சி என்று
சிக்கலான பெரிய உயிரிகள் தோன்றின என்பதை பரிணாம வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. நம்மளுடைய வகைப்பாட்டியலில் முதலில் ஒரு செல் உயிரிகள் உள்ளது. ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. அடுத்தது துளையுடலிகள் உள்ளன. துளையுடலிகளில் திசுக்களின் தொகுப்பு காணப்படுகிறது, ஆனால் உறுப்புகள் காணப்படவில்லை. அதாவது செல்கள் திசு தொகுப்பாக காணப்படுகின்றன. துளையுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பாஞ்சு. ஸ்பாஞ்சில் அங்கங்கே துளைகள் இருக்கும், திசு தொகுப்பு காணப்படுகிறது. இதற்கு அடுத்து குழியுடலிகள் வகைப்பாட்டில் உள்ளன. குழியுடலிகள் ஈரடுக்கு உயிரிகள், அதாவது ஈரடுக்கு செல் திசு தொகுப்பினை கொண்டு காணப்படுகிறது. அடுத்தது தட்டைப்புழுக்கள். தட்டைப்புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ். இதில் ஈரடுக்கு தசை தொகுப்பு காணப்படுகிறது, அதோடு பொய்யான உடற்குழி காணப்படுகிறது. இவையெல்லாம் ஒட்டுண்ணிகள். செரிமானத்திற்கு செரிமான உறுப்பு காணப்படாது, ஆனால் பொய்யான உடற்குழி மட்டும் காணப்படும். செரிமான உறுப்புகளுக்கு பதிலாக அந்த இடத்தில் ஒரு குழி மட்டும் காணப்பட்டது. அடுத்தது வலைதசை புழுக்கள். வலைதசை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு. இந்த மண்புழுவில் ஈரடுக்கு ஈரடுக்கு திசு அடுக்குகளும் உடற்குழி உறுப்புகளை அதாவது எளிய செரிமான உறுப்புகளை கொண்ட உடற்குழியும் காணப்பட்டது. இப்போ பொய்யான உடற்குழியிலிருந்து செரிமான உறுப்பு மண்டலம் தோன்றிருச்சு. அடுத்து கணுக்காலிகள். கணுக்காலிகளில் கால்கள் கொண்ட உயிரிகள் கணுக்காலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நண்டு, தேளு, பூரான், பூச்சி வகைகள் போன்றவை கணுக்காலிகளில் உள்ளன. இவை கால்களுடைய உயிரிகள். வலைதசை புழுக்களுக்கு கால்கள் கிடையாது, கணுக்காலிகளுக்கு கால்கள் உண்டு. அடுத்து மெல்லுடலிகள். மெல்லுடலிகளில் திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது, ஓடு காணப்படுகிறது. அடுத்து இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும் உயிரி, திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும் உயிரி மெல்லுடலிகள். அடுத்த தொகுதி எச்னோடெர்ம். இந்த எச்னோடெர்மிஸில் புறச்சட்டகம், அதாவது எலும்புகள் காணப்படுவதில்லை, எலும்புகள் போன்ற புறச்சட்டகம் காணப்பட்டது. இப்போ எச்னோடெர்மில் இருந்து முதுகெலும்பிகள் தோன்றி இருக்க வேண்டும். முதுகெலும்பு உள்ள முதல் காணப்படுவது நீர்வாழ்வன மீன்கள். இந்த மீன்களில் இருந்து இருவாழ்விகள், நீரிலும் நிலத்திலும் வாழும் தவளைகள் உருவாகின. இருவாழ்வுகளில் இருந்து நிலத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய பள்ளி போன்ற ஊர்வன தோன்றின. ஊர்வனவற்றிலிருந்து பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் தோன்றின. அப்போ எளிய உயிர்களிலிருந்து சிக்கலான உயிர்களான பாலூட்டிகள் வரை பரிணாம வளர்ச்சியின் மூலமாக படிப்படியாக உயிரிகள் தோன்றின. இந்த பரிணாமத்திற்கான சான்றுகள், பரிணாம வளர்ச்சியின் மூலம்தான் உயிரினங்கள் தோன்றின என்பதற்கான சான்றுகள் பற்றி பார்ப்போம். 3 விதமான சான்றுகள் உள்ளன. ஒன்று புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் சான்று. புறத்தோற்றத்தில் ஒத்து காணப்படுதல். இப்போ பறவைகளுக்கு ரெக்கை இருக்கு, வௌவாலுக்கு ரெக்கை இருக்குது, பூச்சிகளுக்கும் ரெக்கை இருக்குது. பறவைகளினுடைய ரெக்கை இறகுகளால் ஆனது, வௌவாலின் ரெக்கை பெட்டாஜியம் என்ற சவ்வினால் ஆனது, பூச்சிகளின் ரெக்கை கரோட்டின் என்ற பொருளால் ஆனது. மூன்றும் புறத்தோற்றத்தில் இறக்கைகள் போன்ற ஒரே அமைப்பை கொண்டிருக்கின்றன, ஆனால் அவை வெவ்வேறு பொருட்களால் செய்யப்பட்டு காணப்படுகின்றது. உடற்கூறியல் சான்றுகள். உள்ளுறுப்புகள்ல ஒத்து காணப்படுதல். இப்போ மீன்கள்ல துடுப்புடைய மீன்களினுடைய துடுப்பு, எடுத்துக்காட்டு இப்போ சுறா மீன், திமிங்கிலம் போன்றவற்றில் துடுப்புகள் காணப்படுகின்றன. இது ஊர்வன, இருவாழ்வி, தவளை, ஊர்வனவற்றில் உள்ள கால்கள், இருவாழ்விகளில் உள்ள கால்கள், பறவைகளில் உள்ள ரெக்கை, பாலூட்டுகளில் உள்ள முன்னங்கால்கள், இவையெல்லாம் ஒரே விதமான எலும்பு அமைப்பினை கொண்டு காணப்படுகின்றன. இது உடற்கூறியல் சான்று என்று அழைக்கப்படுகிறது. கருவியல் சான்று என்றால் என்ன? கரு வளர்ச்சியின் போது ஆரம்ப நிலையில் எல்லா முதுகெலும்புகளினுடைய வளர்ச்சியும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இப்போ மீன், பல்லி, தவளை, பறவை, பாலூட்டிகளில் ஆரம்ப வளர்ச்சி ஒன்று போல் காணப்படுகிறது. எல்லா உயிரினங்களிலும் செவில்கள் காணப்படுகின்றன. மீன்களில் தான் செவில் காணப்படும், ஆனால் எல்லா ஆரம்ப கருவியல் வளர்ச்சியிலையும் செவில்கள் காணப்படுகிறது.
அடுத்து கருவியல் வளர்ச்சியின் பின்பகுதியிலேயே சிறப்புத்தன்மை கொண்ட உறுப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இது கருவியல் சான்று. அடுத்து தொல்லுயிரியல் சான்றுகள் அல்லது புதைப்படிவ சான்றுகள் என்றால் என்ன? இறந்த தாவர விலங்குகளினுடைய படிவுகள் காணப்படுதல் புதைப்படிவ சான்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எரிமலை வெடிப்பு உருவானா அப்போ அதில் விலங்குகள் எல்லாம் அதில் படிந்து அதில் எரிமலை குழம்புல மூழ்கி இறந்து போய்விடுகிறது. அப்போ அந்த பறவை மற்றும் தாவரங்களினுடைய படிவுகள் அந்த பாறைகளின் தோன்றுகின்றன. இந்த மாதிரி புதைப்படிவ சான்றுகள் தொல்லுயிர் சான்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் சான்றுகள்ல 4 வகைகள் இருக்கிறது. அமைப்பு ஒத்த உறுப்பு, செயல் ஒத்த உறுப்பு, எச்ச உறுப்புகள், முன்னோர் பண்பு மீட்சி. இப்போ அமைப்பு ஒத்த உறுப்புகள்ல பறவைகளினுடைய ரெக்கைகள், பூச்சியின் ரெக்கைகள், வௌவாலின் ரெக்கைகளை அமைப்பொத்த உறுப்புகள் சொல்றோம். அமைப்பு ஒத்த உறுப்புகள்ல எலும்புகள், மீன்களினுடைய துடுப்பு, ஊர்வனவற்றின் கால்கள், பறவைகளினுடைய ரெக்கை, பாலூட்டிகளினுடைய முன்னங்கால்கள் இவையெல்லாம் ஒரே அமைப்பினை கொண்டது அமைப்பு ஒத்த உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. செயல் ஒத்த உறுப்பு பறவைகளின் இறக்கை, வௌவாலின் இறக்கை, அடுத்து பூச்சிகளினுடைய இறக்கை. இவை செயலற்ற உறுப்புக்கு எடுத்துக்காட்டுகள். எச்ச உறுப்புகள் என்றால் முன்னோர்களின் பண்புகள் மறைந்து காணப்படுதல் எச்ச உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டா மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான்னு சொல்றோம். குரங்குக்கு வால் இருக்குது. மனிதன்ல கடைசி 7 முள்ளெலும்புகள் வால் போன்று இணைந்து காணப்படுகின்றன. அதே மாதிரி தண்டு வடத்தினுடைய கடைசி பகுதி வால் போன்று நீட்சி காணப்படுகிறது. இது எச்ச உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. முன்னோர் பண்பு மீட்சி என்றால் என்ன? முன்னோர் பண்பு மீட்சி என்பது நம்ம முன்னோர்களினுடைய பண்புகள் திடீரென்று தோன்றுதல். இப்போ குரங்குல முடி இருக்குது, உடம்புல முடியுடன் கூடிய மனிதன் தோன்றுதல். அடுத்து குரங்குக்கு வால் இருக்கு, அதே மாதிரி சிறிய வாள்கள் கொண்ட குழந்தைகள் தோன்றுதல் முன்னோர் பண்பு மீட்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தொல்லுயிர் சான்றுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் தொல்லுயிர் அறிவியல் என்று அழைக்கப்படுகிறது. புதைப்படிவங்கள்லாம் என்ன? பாறைகள், இடுக்குகள், பாறைகள்ல மரங்களின் பிசின்களில் உயிரினங்கள் படிவுகள் காணப்படுதல் தொல்லுயிரியல் என்று அழைக்கப்படுகிறது. லியோனார்டோ டா வின்சி தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். எளிய உயிரிகளிலிருந்து சிக்கலான உயிரிகள் தோன்றின என்பதற்கு இந்த தொல்லுயிர் சான்றுகள் மிகச்சிறந்த சான்றாக உள்ளது. ஒரு எடுத்துக்காட்டு தொல்லுயியல் சான்றுக்கு ஆர்க்கியாப்டெரிக் புதைப்படிவ பறவை ஒரு தொல்லியல் சான்றாகும். ஆர்க்கியாப்டெரிக்ஸ் புதைப்படிவ பறவை ஊர்வன மற்றும் பணப்பனவற்றின் இணைப்பு உயிரியாக காணப்படுகின்றது. பறவைகளைப் போல இந்த ஆர்க்கியாப்டெரிஸில் இறகு காணப்படுகிறது. ஊர்வன போன்று ஆர்க்கியாப்டெரிஸில் நீண்ட வால், நகங்கள் உடைய விரல்கள், கூம்பு வடிவ பற்கள் காணப்படுகின்றன. இதில் பற்கள் கூம்பு வடிவ பற்கள் காணப்படுகிறது. நகங்கள் கொண்ட விரல்கள், நீண்ட வால், இது ஊர்வனவற்றை போன்ற பண்பை கொண்டிருக்கிறது. பறவையை போன்று இறக்கைகளை கொண்டு காணப்படுகிறது. எனவே இந்த ஆர்க்கியாப்டெரிஸ் பறவை ஊர்வன மற்றும் பரப்பனவற்றின் இணைப்பு உயிரியாக காணப்படுகிறது. தேங்க்யூ.